எல்லா ஆடுகளுமே 2 குட்டி 3 குட்டி 4 குட்டி வரைக்கும் போடும். 3 குட்டி போட்டாலும் 4 குட்டி போட்டாலும் அதுக்கு தேவையான பால் முதல் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் to 1.25 லிட்டர் உங்களுக்கு தாய்ப்பால் இருக்கும். இந்த மாதிரி தனி கொட்டில் முறையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடுகள் வந்து நல்ல தீவனம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வழக்கமா நம்ம வந்து குட்டி என்ற தன்மை 2 குட்டி போடுறதுனா நம்ம கொடுக்குற தீவனம் நல்லா செட் ஆகி நல்லா அதுக்கு முழுமையா போய் சேரும்போது 2 குட்டிங்கிறது 3 குட்டி விகிதமா அது உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆடுகளுக்கான பராமரிப்பு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை வந்து லாபகரமா போகணும் அப்படின்னா நம்மளுடைய செலவினங்களை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் ஆயிட்டு வரும். வணக்கம், நான் அருண்குமாருங்க. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் தோப்காடு கிராமத்துல விநாயகர் ஆட்டுப்பண்ணைன்னு சொல்லிட்டு நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய தனி கொட்டில் முறை அமைப்பு அந்த இடத்துலதான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம் விநாயகர் கோட் ஃபார்ம்ல. இந்த மாதிரி தனி கொட்டில் முறையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடுகள் வந்து நல்ல தீவனம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வழக்கமா நம்ம வந்து குட்டி என்ற தன்மை 2 குட்டி போடுறதுனா நம்ம கொடுக்குற தீவனம் நல்லா செட் ஆகி நல்லா அதுக்கு முழுமையா போய் சேரும்போது 2 குட்டிங்கிறது 3 குட்டி விகிதமா அது உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனுடைய ஆயுட்காலம் இது இடிச்சு காயப்படாம இருக்கிறதுனாலையும் அது தனிப்பட்ட முறையில வளர்றதுனாலையும் அதனோட ஆயுட்காலம் சராசரி 8 ஆண்டுகளா இருந்தா நம்ம பண்ணையில 10 ஆண்டுகள் வரைக்கும் நல்லபடியா குட்டி போட்டு நல்லா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைச்சீரையில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லா ஆடுகளுமே 2 குட்டி 3 குட்டி 4 குட்டி வரைக்கும் போடும். 3 குட்டி போட்டாலும் 4 குட்டி போட்டாலும் அதுக்கு தேவையான பால் முதல் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் to 1.25 லிட்டர் உங்களுக்கு தாய்ப்பால் இருக்கும். அது நம்ம ஆட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. இது வந்து நம்ம ஸ்டேஜ்ல மட்டும் தான் வளரும், நிலத்துல வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஸ்டேஜ்ல வளர்த்திட்டு இருக்கிற ஆடுகள் நிலத்துல வளராது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம். நம்ம ஸ்டேஜ் போட்டு வளர்த்துறதுக்கு ஒரே காரணம் மழை காலத்துல வந்து உங்களுக்கு வந்து இடத்த வந்து சுத்தபத்தமா வச்சுக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி கொட்டகை அமைச்சு வளர்த்துறோம். ஆட்டுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கும்? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு கொடுக்குற பசுந்தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து வேலி மசால் கொடுக்குறோம், அகத்தி கொடுக்குறோம், மல்பெரி கொடுக்குறோம், சூப்பர் நேப்பியர் கொடுக்குறோம். எகைன் அண்ட் அகைன் நான் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முழுமையா கத்துக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பண்ணையில போய் ஒரு வாரமாவது 10 நாளாவது நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அங்கேயே வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து நீங்க தங்கி கத்துக்கிட்டாலே ஒழிய அந்த விஷயத்த முழுமையா கத்துக்க முடியுமே தவிர நீங்க ஜென்ரலா 1 நாள் பயிற்சி 2 நாள் பயிற்சின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலயும் போய் நீங்க கத்துக்கிறது வந்து முழுமையா கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஆடுகளுக்கான பராமரிப்பு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எகைன் இதுவும் சொல்லிருங்க, இது நம்ம பண்ணையில என்னோட அனுபவத்துல கத்துக்கக்கூடிய பராமரிப்பு செலவு. சரிங்களா? இது ஒவ்வொரு பண்ணைக்கும் கண்டிப்பா வேறுபாடு கண்டிப்பா இருக்கும். ஒரு பண்ணை வந்து லாபகரமா போகணும் அப்படின்னா நம்மளுடைய செலவினங்களை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் ஆயிட்டு வரும், அதாவது நமக்கு லாபகரமா மாறிக்கிட்டே வரும். ஸோ அதனால நம்ம செலவினங்களை ஓரளவுக்கு குறைச்சு பண்றது ரொம்ப நல்லது. அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பசுந்தீவனங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்திக்கோங்க. நார்மலா பசுந்தீவனம் வந்து 1 ஏக்கர் நீங்க முழுமையான பசுந்தீவனம் இருந்ததுன்னா 20 தாயாடுகள் மட்டும் தான் வளர்த்த முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க 30 வளர்த்தலாம் 40 வளர்த்தலாம்னு சொல்லிட்டு 20 தாயாடுகள் மட்டுமே 1 ஏக்கர் பசுந்தீவனத்துல வளர்த்த முடியும். அதனோட குட்டிகள் ஒரு 4 மாசம் 5 மாசம் வளர்ற வரைக்கும் அதுல நம்ம வளர்த்திக்கலாம்.